அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திருளேஜனம் ராமலிங்காபுரம் ராமலிங்காபுரம் ராமலிங்கம். ஐயா சனாஜி வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். யார் இருந்தாலும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஆடியன்ஸும் வணக்கம். ஐயா வணக்கம். ஷேப்லாம் பண்ணிட்டு சரா ஜக ஜகன்னு இருக்காப்புல சாமி. இல்லையே சரி, உங்களால முடியல உட முடியாம இருக்கு. என்ன சாமி? ஒன்னும் இல்லை, சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு மகாதேவ மாலை 24வது பாடல். சொல்லுங்க. கீழே தெரியல. படிங்க கோவே என்னோட சாமி. நீங்க படிக்காதீங்க, போதும். நீங்க படிச்சுது மக்க படிக்கிட்டோம், நாங்க படிக்கிறோம். சரி பண்ணுங்க. பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். கோவே என் குணக்குன்றே, குன்றா ஞான கொழுந்தேனே, செலும் பாகே குளிர்ந்த மோன காவே, மெய் அறிவின் இன்ப பயமே, என் தன் கண்ணே முக்கண் கொண்ட கரும்பே, வான தேவே அத்தேவுக்கு தெளிய ஒன்னா தெய்வமே, வாடாமல் திகழ் சிற்போத பூவே, அப்பூவில் ஒரு மனமே, எங்கும் பூரணமாய் நிறைந்தருளும் புனித தேவே. வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் என்றும், வள்ளல் உன்னை பாட பாட வாய் மணக்குதே என்றும் நம் பெருமானார் பாடுவார். அதற்கேற்ப இப்பாட்டு முழுவதும் அவன் வாழ்த்தாகவே அமைந்துள்ளது. எனது தலைவனே, எனது இறைவனே, எனது மன்னவனே என்றெல்லாம் கூறியவாறு எனது கோவே என்ற சொல் அமைந்துள்ளது. அதாவது இந்த கோவைன்றதுக்காக வழங்குமா அது? ஆமா 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 சாமி. கோவைன்னு என்ன அர்த்தம்? ராஜா. ராஜா. ஓ, மன்னன் மன்னன் மன்னன். கோவே என் குணக்குன்றே, வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம். ஏன் சாமி வாயார வாழ்த்துனாதான் மனத்துல அமருமா, இல்லைன்னா அமராதா? அமராது. எப்படி அமரும்? எப்படி? மனசுல நினைக்கிறோம், ஏன் முடியாது? பாட்டு முந்தி பார்த்துருக்கோம். கவனம் இருக்கா? கவனம் இல்ல, அதான் கேக்குறேன். மற்ற நெடுங்காலம் மனத்தாக மெச்ச வராது. மற்றது நெடுங்காலம் இல்லைங்க, அதை எடுப்போம். சொல்லுங்க. மகாதேவ மலை தான். வந்துட்டு அட்டகன்ற நெடுங்காலம் மனத்தால் வாக்கால் மதித்திடினும் புலம்பிடினும் வாராது என்றே உங்களுக்கு. உங்களுக்கு ஆமாங்கய்யா, மனத்தாலும் வாக்காலும். என்ன சாமி குருராஜி? இல்ல நான் கீழே படிச்சிட்டு இருக்கேன். ஓகே. மட்டகன்ற நெடுங்காலம் மனதால் வாக்கால் மதித்திடினும் புலம்பிடினும் வாராது. ஓ, காலங்கடந்து நெடுங்காலம் மனதாலையும் வாக்காலையும் மதித்திடணும். மனதால மதிச்சிடுனா வாக்கால புலம்பிடணும் வாராது என்று. சரி, எப்போ வரும்? கட்டகன்ற மெய்யறிவோர் கரணும் நீக்கி களையகற்றி கருவியெல்லாம் கலற்றி மாயை விட்டகன்று கருமமல போதம் யாவும் விட்டொழித்து சகசமலம் வீக்க நீக்கி சுட்டகன்று நிற்க அவர் தம்மை முற்றும் சூழ்ந்து கலந்திடும் சிவமே துரிய தேவே. சொல்லுங்க. கட்டகன்ற மெய்யறிவோர் கரணம் நீக்கி சொல்லுங்க. கட்டுன பந்தம்.
பற்று பந்தனம் என்ன பந்தம் சொல்லுங்க, என்ன பற்று 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 பற்றெல்லாம் விட்டுட்டான். ஓகே, ஆமா விட்டுடணும். விட்டுட்டு மெய் அறிவோர். பற்றுனா உதாரணம் சொல்லுங்க சாமி. பற்ற எல்லாத்துதான் சோறு போடணும், ஹோட்டல் போகணும் தான். என்ன போகணும் அதான். என்ன சாமி அப்படியே குளறுறீங்க? ஒழுங்கா சொல்லுங்க சாமி. என்ன போங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. ஆசை என்ன தெரியாதா? எவ்வளவு ஆசை இருக்கு. நல்லா சுடிச்சியா சாப்பிடணும், நல்ல வீடு வாங்கணும், நல்ல காடி வாங்கணும். என்ன இந்த ஆசையெல்லாம் விட்டுருணுமா? ஆமா, சரி, அதான் உண்மையான அறிவுடையவங்க. அறிவாளிங்க இதெல்லாம் மாட்ட மாட்டானுங்க, நம்ம தான் மாட்டிக்குவோம். மாட்டிடும். கரணம் நீக்கி, கரணம்னா மனம் புரிஞ்ச அகங்காரம் செயல்பட்டா அப்படியே நீக்கிடணும். தலையை கட்டினா மூச்சு காத்துல அதை அடக்கணும், அடக்கிட்டோம். கருவிலாம் கட்டினா, கருவினா மெய் வாய் கண்முகம் செவிதான் கருவி. அதெல்லாம் காட்டி தூரம் போட்டுடணும். கால்ட்டி தூக்க போட்டுன்னா என்ன அது அப்படின்னா செயல்பட நிறுத்தணும். செயல்படாம நிறுத்துன்னு சொல்லுங்க. கால்ட்டி தூக்கி போட்டுன்னு மக்கள் தப்பா புரிஞ்சுட்டு அறுத்து எரிஞ்சிட போறாங்க. ஐயோ அறுத்துறாங்க. மாயை விட்டாந்து. மாயனா என்ன? மாயைனா மயக்கம். அதை விட்டு தூரம் போயிடணும். விட்டு அகன்று பக்கத்துல இருக்கக்கூடாது, அகன்று ஓடிடு. ஆமா, கருமாலை போதும். கருமாலம்னா நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு சொல்ல பெருமை பேசுறேன் பாருங்க. கர்மத்தால வந்து சந்தோஷம். எல்லாத்தையும் விடுத்து ஒழிச்சு விட்டு என்னதான் பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல கரம் போதும் தானே. இது பண்ண இது பண்ணிக்குவையா? நான் இது பண்ண அவனு பெருமைக்கு போறேன், பெருமைக்கு போவாத. அதான் சகசமலை வீக்கம் இன்னைக்கு. சகசமலைனா ஆனா மயக்கம் எல்லாத்தையும் அதை வீக்கம்னா அது மொத்தம் சொல்லல. வீக்கம்னா நிறைய. என்ன சாமி சகசமலம்? ஆணவம் மாயை கர்மம். அதோட வீக்கம்னாக்கா அதோட வளர்ச்சியா பெருசாகுது. அது வந்து பெருசாக விடாம இருக்கிறது அப்படியே இருந்துக்குப்பா அப்படின்னா அடக்கிடும். அது நீக்கி சுட்டு தவத்தால சுடணும். சுட்டகன்று அகன்று இருக்க உலக உதவி நிற்கணும். போறோம் இந்த மாதிரி ஆளை அவன் வந்து சூழ்ந்து கலந்து வந்துடுவான். நம்மள சூழ்ந்து கலந்துருவான். எங்க துரிய தேவே துரிய அனுபவத்தை கலந்துருவான். தவம் பண்ணணும், வேற வழி இல்ல. துரியத்தான் தேவம் போட்டார். புரியாது. மனம் விழிப்பினதை சர்வடாநிலை. துரியம் துரியம் வந்து விழிப்பு நிலையில் மனம் செயல்படாம நிக்கிறது சாமி. வெரி குட். அதான் தூங்கியும் தூங்காத நிலை தான். தூங்கியும் தூங்காத நிலை அது வேற. தூங்காது துரியம் விழிப்பினா தூங்காதான் சொல்றீங்க. இது வந்து தூங்காத நிலை சாமி. கண்ணை மூடிட்டு இருக்கோம் ஆனா விழுப்பு நிலையில இருக்கோம் சொல்றேன் சாமி. என்ன ஓகே ஓகே சார், நீ பெரிய தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தூங்காம சாமி. கண்ணை மூடி இருக்கேன் சொல்லிருக்காருல, 1 மணி நேரம் தூங்க பழகிட்டானாக்கா அதான் இது. சரி சாமி, நன்றி. எனக்கு புரியல, நன்றி. உங்களுக்கே புரியல அப்படி சாமி. நீங்க சொன்னதை நானே திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். இதுல வேற இவருக்கே புரியலையா? அடக்கம் இருக்கலாம் சாமி, அதுக்குன்னு இப்படி கொஞ்சம் ஓவரா இருக்க கூடாது. வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் என்று வள்ளல் உன்னை பாட பாட வாய் மணக்குதே என்றும் நம் பெருமானார் பாடுவார். அதற்கேற்ப இப்பாட்டு முழுவதும் அவன் வாழ்த்தாகவே அமைந்துள்ளது. அவனுடைய பெருமையை பாடுறாரு. கோவே என்னோட குண்டே குண்டஞ்சால கோந்தேனே காவே மையன் என்பமே மயமே எந்த கண்ணே கண்கொண்ட கரும்பே அப்படியே வரணும் தானே. எனது தலைவனே, எனது இறைவனே, எனது மன்னவனே என்றெல்லாம் கூறியவாறு எனது கோவை என்ற சொல் அமைந்துள்ளது. அடுத்து படிங்கம்மா. 1 தன் வயத்தன் ஆகுதல். 2 தூய உடம்பினனாதல். 3 இயற்கை உணர்வினனாதல்.
4 முற்றும் உணர்தல். 5 இயற்கையாகவே பாசங்களில் நின்றும் நீங்குதல். 6 பேரருள் உடைமை. 7 முடிவில் ஆற்றல் உடைமை. 8 வரம்பில் இன்பம் உடைமை. ஆகிய 8 குணங்களும் அமையப்பெற்ற குணகுன்றமே, குணமலையே. குணகுன்றேன்றதுக்காக அப்ப இதுதான் 8 குணம். சிவகுணம். தன் வயத்தனாதல், அவனாலே எல்லாமே செஞ்சுக்க முடியும். தூய உடம்பினாதல், தூய உடம்பு அவனுக்கு. மழை ஜலம் கிடையாது. இயற்கை உணர்வினன், இயற்கையாவே உணர்வான். சரியா? முற்றும் தெரியும் அவனுக்கு, எல்லாமே தெரியும். நீங்க அவன்கிட்ட போயிட்டு அதை கதை அளக்க முடியாது. இயற்கையாவே பாசங்கன்னு நின்று நீங்குதல், அவனுக்கு பாசம் எல்லாம் கிடையாது. தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டு. பேரருள் உடைமை, அருள் எல்லாமே ஃபுல்லா கம்ப்ளீட்டா இருக்கு அவன்கிட்ட. அருளே அவன் தானே வச்சிருக்கான். முடிவில் ஆற்ற உடைமை, அவனுடைய ஆற்றலுக்கு முடிவே கிடையாது. எல்லாம் எதுவும் செய்ய முடியும். வரம்பில் இன்பமுடைய, இன்பம் அவனுக்கு வரம்பே கிடையாது. இது எத்தனை வாட்டி நான் பார்த்திருக்கிறேன். ஆகிய 8 சிவகுணங்கள் நம்ம தன் வயத்தனாதல், நம்ம இப்படி பராதீனன் தூய உடம்பினாதல் துக்க தேக்கி முடிச்சு கதையை முடிச்சு விட்டாங்க. அடுத்து படிக்குமா? பூரண பூரண ஞானம். பூரண பூரணம். பூரண ஞானம் நிறைந்த செழும் தேனாக விளங்குபவனே, பாகு என்பதே இனிமையுடையது, இலக்கமுடையது. அதிலும் செழும் பாகு எவ்வாறு இனிக்குமோ அவ்வாறு விளங்குபவனே, நம்முள் பொங்கி எழுகின்ற சினமானது வெப்பத்தை தரும். அது தீய வெப்பமாகும், உடலுக்கு கேடு விளைவிக்க கூடியது. அதே நேரத்தில் மௌனமாக தவம் செய்வது அல்லது தியானம் செய்வது மனதிற்கு அமைதி மட்டுமல்லாது நல்ல வெப்பத்தை உண்டாக்கும். இந்த வெப்பம் யோகிகளின் அனுபவத்தில் தெரியும் என்கிறார்கள். சாந்தம் நிறைந்து விளங்குகின்ற குளிர்ந்த மோனம் விளங்கும் தோட்டமே என்று இறைவனை வாழ்த்துகின்றார். ஏகப்பட்டது இருக்கு இல்லைங்க. இது எங்க வந்துட்டீங்க? குளிர்ந்தமான காவே, குளிர்ந்தமான காவே வரையும் ரெண்டாவது லைன் முடிகிறது. வந்துட்டீங்களா? கோவை குணக்குன்று ஞான கொழுந்தேனே செலும்பாகே குளிர்ந்த மோன காவே, மோனக்காவே. இல்லைங்க, அது பாத்துருவோம். பூரண ஞானம் நிறைந்த செழுந்தேனாக விளங்குவனே. ஏன் இது தேனு இதெல்லாம் எதுக்கு வருது? ஏன் தேனு அப்புறம் இது அப்படின்னு ஏன் இந்த தேனு எல்லாம் நிறைய வருது இதுல? எதனால? எனக்கும் கிடையாது சார். ஓ, அந்த அதோடைய தன்மையை சொல்றதுக்காகவா? தேன் கிடையாது மாத்திரம் இல்ல, அதுல கூட அதுவும் கிடையாது. நல்லா நல்லா பார்த்து தேன் விட்டுட்டு ஒரு தக்காளி அதில் போடுவீங்க. தக்காளி எவ்வளோ அது கெட்டு போகாது. தக்காளி கெட்டு போகுது. தக்காளி எது போட்டாலும் சரி, எது போட்டாலும் கெட்டு போகாது. தேன் தானும் கிடையாது, அந்த சார்ந்து பொருளும் கிடையாது. அப்ப இறைவன் தேன் மாதிரி எங்க அவன் கலக்குறானோ நம்ம அவனும் கெட்டு போக மாட்டோம். ஆமா. பாகு என்பதே இனிமையுடையது. பாகுன்னு என்ன சாமி? பாகு எடுப்பாங்களே, வெள்ளப்பாகு. வெள்ளப்பாகு என்பதே இனிமையுடையது. இலக்கம், இலக்கம்னு என்ன சாமி? ஆடா இருக்கா? ஆடா இருக்காது. ஓ, அதிலும் செழும்பாகு எவ்வாறு இனிக்குமோ அவ்வாறு விளங்குபவனே. செழும்னு என்ன சாமி? செழுமையானது, அடர்த்தியானது. அடர்த்தியானதுன்னா நல்ல திக்கா இருக்குமே பாகு. திக்கான பாகு. ஓகே, எல்லாமே இனிப்பா இருக்குது சாமி. பாகு எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளவுதான். நம்முள் பொங்கி எழுகின்ற சினமானது வெப்பத்தை தரும். ஏன் திடீர்னு சினம் வருது இங்க? அது தீய வெப்பமாகும், உடலுக்கு கேடு விளைவிக்க கூடியது. அதே நேரத்தில் மௌனமாக தவம் செய்வது அல்லது தியானம் செய்வது
மனதிற்கு அமைதி மட்டுமல்ல நல்ல வெப்பத்தை உண்டாக்கும். ஓகே, இந்த வெப்பம் யோகிகளின் அனுபவத்தில் தெரியும் என்கின்றார். இதுதான் சாந்தம் நிறைந்து விளங்குகின்ற குளிர்ந்த மௌன விளங்கும் தோட்டமே என்று இறைவனை வாழ்த்துகின்றார். இல்லைங்க, இந்த வெப்பம் தெரியும் என்கின்றார். சாந்தம் நிறைந்து விளங்குகின்ற குளிர்ந்த மௌனம் விளங்கும் தோட்டமே என்று இறைவனை. இந்த மௌனம்ன்றது மௌனம் தானே சாமி? மௌனம் தான் சாமி. அப்ப சாமி சும்மா இருக்கும் போதுதான் நம்மளுக்கு, உதாரணத்துக்கு சாமி நம்மளுக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு வச்சுங்களேன், கொஞ்ச நேரம் சும்மா இருந்தோம், படுத்துருந்தோம் வச்சுங்களேன், சும்மா இருக்கிறோம், படுத்திருக்கோம், அப்படி உடனே எனர்ஜி ஏறிடுது. சரியா? அதே மாதிரி இப்ப தவம்ன்றது என்னன்னாக்கா, இப்ப மனசு விழிப்பு நிலையில இருக்கும் பொழுது எதையாவது நினைச்சுக்கிட்டு எனர்ஜி வேஸ்ட் ஆகிட்டே இருக்கு. பிரெயின் ரொம்ப எனர்ஜியை கன்சியூம் பண்ணுது. சரியா? அப்ப தவம் செய்யும் பொழுது இந்த மனதை நிப்பாட்டிட்டு மனதை அதோட செயல்பாடு அப்படியே குறைக்கிறோம். அப்ப எனர்ஜி ஏறத்தான் செய்யுது. கோபம் அதெல்லாம் கடந்து பேசாம தவத்திலேயே அப்படியே உட்காந்துருக்கலாம் போல இருக்கு. முடிஞ்சா பசி எல்லாம் எடுக்காம இருந்துச்சுனாக்கா பரவாயில்ல, கால் வலிலாம் இல்லாம இருந்துச்சுனாக்கா அப்படியே உட்காந்துட்டு சாமி காலை மாத்தி போட்டு உட்காரணும். காலை மாத்தி போட்டு உட்காரணுமா? காலை மாத்தி போடுறன்ற கேப்ல எழுந்திச்சுட்டு வா, முடிஞ்சு காலை மாத்தி போடுறேன்ட்டு முடிச்சு. என்னது, துரியத்துல இருந்து திருப்பி சாக்கிறதுக்கு வந்துட வேண்டியதான். அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் வந்துடும். ஓகே, நன்றிமா. அடுத்து படிங்க. வேற யாரும்? நன்றி சார். நன்றி. நன்றி சார். எது எங்கே எவ்வாறு நிகழ்ந்தாலும் படிக்கிறேங்கய்யா. எது எங்கே எவ்வாறு நிகழ்ந்தாலும் அமைதி குறையாதவன் அவன். அந்த அமைதியுடன் உண்மை அறிவினால் தோன்றுகின்ற இன்பத்தையே அனுபவித்துக் கொண்டு விளங்குகின்ற இன்பமயமானவனே, எனது கண்ணாய் விளங்குபவனே, முகத்திரண்டு கண்களுடன் அகத்தே நெற்றிக்கண் எனப்படும் ஞான கண்ணும் கொண்டு முக்கண்களோடு விளங்குபவனே, முக்கண் கொண்ட கரும்பே என்கின்றார். இங்கே கரும்பு ஏன் கூறப்பட்டது? கரும்பினுடைய கனவிலே முளை தோன்றும், கணுவிலே முளை தோன்றும். அந்த முளையானது அந்த கண் போல தோற்றமளிக்கும். இதனால்தான் முக்கண் கொண்ட கரும்பே என்கின்றாரோ, வானத்தே விளங்கும் தேவனே. கரும்பு கரும்பு பார்த்த நில்லுங்க, திருப்பி பார்ப்போம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. எது எங்கே எவ்வாறு நிகழ்ந்தாலும் அமைதி குறையாதவன் அவன். என்ன வேணா நடந்துக்கிட்டோம், அவன் பாட்டு அமைதி இல்லாம இருப்பான், அமைதியா இருப்பான். நம்ம தான் ஓவரா ஆட்டம் போடுறோமோ சாமி? எல்லாம் இன்னும் நம்மளோட மாதிரி ஓவரா பில்டப் போச்சே அப்படிங்கிறது. அவன் பாட்டுக்கு தெரியாம மாதிரி உட்காந்துட்டு, போச்சா? யாரோட போச்சு? என்னோட தானே போச்சு, நீ ஏன்டா ஆர்ப்பாட்டம் பண்றேன்னுவான். அந்த அமைதியுடன் உண்மை அறிவினால் தோன்றுகின்ற இன்பத்தையே அனுபவித்துக் கொண்டு விளங்குகின்ற இன்பமயமானவனே, எனது கண்ணாய் விளங்குபவனே, முகத்திரண்டு கண்களுடன் அகத்தே நெற்றிக்கண் எனப்படும் ஞானக்கண்ணும் கொண்டு முக்கண்களோடு விளங்குபவனே. இது எங்க இருக்கு? முக்கண் தேவே இருக்கா? கண்ணே, முக்கண் கொண்ட கரும்பே, முக்கண் விளங்குவானே, ஞானக்கண்ணும் கொண்டு முக்கண்களோடு விளங்குபவனே, முக்கண் கொண்ட கரும்பே என்கின்றார். இந்த கரும்புன்னு ஏன் சொல்றாருனாக்கா, இங்க கரும்பு ஏன் கூறப்பட்டது? கரும்பினுடைய கணுவிலே முளை தோன்றும். அந்த முளையானது கண் போல தோற்றமளிக்கும். இதனால் தான் முக்கண் கொண்ட கரும்பே என்கின்றாரோ, வானத்தே விளங்கும் தேவனே. வானத்தே என்ன சமய? புருவமத்தி தானே?
அங்க பாருங்க, ஆ? பாட்டு பாருங்க. கரும்பே வானத்தேவே. வானத்தேவே என்ன சாமி? வானன்னா என்ன? ஆகாய புறம்பத்தி, கால் மண்ணு, அதான் புறம்பத்தி. வயிறு தண்ணி, நெஞ்சு ஹார்ட்டு நெருப்பு, கழுத்து காத்து, தலை ஆகாயம். அப்ப வானத்தை இருக்கிறனாக்கா நித்தில தர இருக்கிறேன். சிச்சபை வாழ் சிவமே, சிவமே, வானத்தை விளங்கும் தேவனே. இதனால் தான் முக்கன் கொண்ட கரும்பு. இல்லைங்க, கரும்பை பார்த்துருவோம். தம்பி நீங்க சொல்றது பாருங்க, முளை இல்லையா? என்ன அங்க இருக்கு? இந்த கரும்பு இதானே? என்னயா இது? கீழே ஒண்ணு வரலையா? என்னயா இது? பாருங்க, இந்த கண்ணு கண்ணு மாதிரி இருக்க தானே? ஆமா சார், முளை நல்லா இல்லை. முளை கண்ணு ரொம்ப மாதிரியா இருக்கும். கண்ணு மாதிரியே இருக்கா? இருக்கணும், இருக்கணும். ஆனா இல்ல. இல்ல, என்ன ஆகுங்க? பல வகையான கரும்புகளை போட்டு வச்சிருக்கீங்க. பாருங்க, எங்க போச்சு? பாருங்க, பக்கத்துல பழமா? அதான் அங்க அங்க பாருங்க, பாருங்க, அது கண்கண்டா இருப்பாருங்க. பெருசா சார், பெருசா முடியுமா? ஆக்குறேன் நீங்க. அதான் என்னயா அது? ஒரு செட்டா வருது. இதானே கண்ணா இருக்க? ஆமா, அது இதுதான் கண்ணு மாதிரி இருக்கா? ஆமா, அது முக்கோணமா இருக்கும். ஆமா ஆமா. ஏன் அதை காட்டுறாங்க? ஏன் காட்டுறாங்க? இல்ல, அதை ஏன் சொல்றாரு அங்க? எதனால? அதான் கண்ணுமா இருக்குது, கரும்பு இனிக்குது, கரும்பு இனிக்குது. நெற்றிக்கண் மாதிரி நெற்றிக்கண்ணு வந்து திறந்துச்சுன்னா இனிக்கும் போல இருக்கு. வாழ்க்கையே இனிக்குமோ? ஆமா, நெற்றிக்கண் திறக்காம வாழ்க்கையே கசக்குது. இதே அதையும் பண்ணிவிட்டு. படிங்க மாட்டு. தெய்வத்தின் உண்மை இன்னதென்று அறியாமல்தான் பல கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தெய்வத்தை பற்றிய விளக்கங்கள் அனைத்தும் வாய்ப்பந்தலே ஒழிய உண்மை சொல்ல வல்லவர்கள் விண்ணிடத்தும் மண்ணிடத்தும் இல்லையே என்கின்றார். ஏய்பந்தி வண்ணர் என்றும் படிக வண்ணர் என்றும் ஏய்பந்தி வண்ணர் என்றும் படிக வண்ணர் என்றும் இணையில் ஒளி உருவர் என்றும் இயல் அருவர் என்றும் வாய்ப்பந்தல் இடுவதன்றி உண்மை சொல்ல வல்லார் விண்ணிடத்தும் மண்ணிடத்தும் மற்றிடத்தும் இல்லையே. காய்பந்த மரம் என்றும் கண்டு சொல்வதன்றி காய்ந்த வண்ணம் பூத்த வண்ணம் கண்டு கொள்ள மாட்டார். தாய்ப்பந்த உணர்வுடையேன் யானோ சிற்சபையில் தனி முதல்வர் திருவண்ணம் சாற்றவல்லேன் தோழி. இதுவரை வந்த இதுவரை வந்த அத்தனை விளக்கங்களும் வெறும் வாய்ப்பந்தலே என்று கூறும் துணிவு நம் பெருமானார் ஒருவருக்கே இருந்தது. காரணம், இறைவன் மனிதருள் அனுபவமாகவே விளங்குவதால் புறத்தே தரப்படும் விளக்கங்கள் வெறும் வாய்ப்பந்தலாகிவிட்டன. இறைவன் அனுபவமே என்பதற்கு ஆதாரம் இல்லைங்க. முடிச்சிடும். தெய்வத்தின் உண்மை இன்னதென்றும் அறியாமல் தான் பல கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தெய்வத்தை பற்றிய விளக்கங்கள் அனைத்தும் வாய்ப்பந்தலை ஒழிய உண்மை சொல்ல வல்லவர்கள் விண்ணிடத்தும் மண்ணிடத்தும் இல்லையே என்கின்ற. சமே
சொல்லுங்க. விண்ணிடத்தும் மண்ணிடத்தும் இல்லைன்னா அப்ப அவரு என்னங்க? அவரு யாரு? யாரு? வள்ளலாரு. வள்ளலாரா? ம். அது மத்தவன் சொல்லாத அவரு. ஓ, இவர் மட்டும் தான் சொல்ல முடியுன்றாரா? ம். என்னதான் எய் சொல்லுங்க. பந்தி மன்னர் என்னது இது? எய் பந்தி ஏய்கிறது சாயந்தரம் மாலையில சூரியன் ஒளி வருது இல்லையா, அது லேசுல மஞ்சளா வந்து தெரியுமா? அது அப்படியே பாக்குறதுக்கு அப்படியே மயக்கமா இருக்கும் அப்படியே. அதான் நல்லா இருக்குமா? ஏய்க்கு. அதுல உண்மை மஞ்சள் இல்ல அது, நம்மள ஏய்க்குதான் அது. ஓ, அது ஏய்ப்பு அந்திவண்ணன் படிக்கணும். அது அந்திவண்ணன் அஞ்சு சாயந்தரம் மாலை. ஏய்ப்பு என்னங்க? அந்திவண்ணர். அந்திவண்ணர் ஏய்ப்பு அந்திவண்ணர். எய்ப்பு அந்தி வண்ணர்னு படிக்கணுமா? ஏய்க்கின்ற மாலை வண்ணன். இந்த மாதிரியா சாமி? சரி பாருங்க, பாருங்க பாருங்க, அது கலர் பாருங்க. ஆக்சுவலி அது வந்து அந்த கலர் இல்ல. ஆக்சுவலி அது வந்து கிடையாதுதான், கிடையாது. எய்ப்பு அந்தி வண்ணர் படிக்கணுமா? ஆமா ஆமா. எய்ப்பு அந்தி வண்ணர் என்றும் படிக்க படிக்கணும் பேர் அவனுக்கு. படிக்கணும் என்ன? சாமி பேர் தான் படிக்கணும் சொல்லி படிகம். படிகமா? ஆமா சார். காஞ்சிபுரம் போனீங்கன்னா பச்சை ஒண்ணு, படிக்க ஒண்ணு, பழ ஒண்ணுன்னா கோயில் இருக்கு. என்ன ஒண்ணு இருக்கு? பச்சை ஒண்ணு, படிக்க ஒண்ணு, பழவண்ணன் எல்லாம் கோயில் இருக்கு. ஒரு கோயிலே அந்த வண்ணத்துல இருக்குமா? கோயில்ல பேர் சாமி. சாமியா? சிவன் கோயில். சிவன் தானாங்கய்யா? பெருமாள். பெருமாளா? மகாவிஷ்ணு. பச்சை வண்ணம், படிக வண்ணம், அப்புறம் என்னங்கய்யா? பவழவண்ணன். பவளமா? ஓகேங்க. பவளமதாச்சிதடி எக்கச்சி பவளமதாச்சிதடி. அதேதான் அதேதான். அப்புறம் எண்ணெயில் ஒளி இருந்தா எண்ணெய் இல்லாத ஒளி வடிவம். ஒளி சொல்ல பாருங்க, கவனிங்க. அதான் ஒரு முக்கியமானது. இணையில் ஒளி உருவர் என்றும், எண்ணெய் இல்லாத ஒளி உருவர் என்றும் அறுவர். அந்தியவண்ண உருவமே இல்லாதவரு. ஆமா, அந்தியவண்ண, படிவண்ண, ஒளி வண்ணம், அறுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் வாய்ப்பந்தல், வாயில போட்ட பந்தல். வாயால வடை சுடுறதுன்னு சொல்லுவாங்க. அதான் எப்ப சொல்றீங்க வாயாலோட சொல்றது? அது இப்ப சாமி. மிந்தி வந்து வாய்ப்பந்தல் இருக்காங்க, ஆனா இப்ப வந்து வாயால வடை சுடுறதுன்றாங்க. வாய்ப்பந்தல் தான். உண்மை கிடையாது. உண்மை சொல்ல வல்லார், உண்மை சொல்லக்கூடியவங்க. உன்னிடத்துல நடத்து மற்றது இல்லையே. உண்மைனா மேலோகத்திலும் இல்லை, இல்லை, வேற எங்கேயும் இல்லை. அப்ப யாரும் பார்க்கலன்னு அர்த்தம். சரியா? உண்மை கிடையாது. காய்ப்பந்த மரம் இல்லை. அந்த மரம் வந்து ஒரு மரம் போற ரோட்ல போறீங்க, நிறைய காய், முருங்கைக்காய் நிறைய காயா தொங்கும். நிறைய காயா தொங்குது. பார்த்து என்ன சொல்றோம், அந்த மரம் ரொம்ப நல்ல காய்ன்னு சொல்லுவோம். மரம் காய்ச்சி சின்னுவான். காய்ப்பந்த மரம் இல்லை, அந்த மரம் நல்ல மரம்பா சொல்லுவோம். ஆனா அது கண்டு பார்த்தோம்னா சொல்றோம்பா, அது எப்படி காய்ச்சி, அந்த காய்ச்சி மரம் மரத்தை மரம் காய்ச்ச பிறகு அதை பார்த்துட்டு சொல்லுவாங்க. ஆமா, காய்ச்சவான்னு சொல்லுவோம். ஆனா காய்ச்சல் எப்படி காய்ச்சி, எப்படி பூச்சி யாராவது தெரியுமா? தெரியாது. காய் எப்படி வந்து பூச்சி எப்படி வந்து தெரியுமா? இருக்காது, தெரியாது. அது கண்ட விட மாட்டா. தப்பு இருக்கு கண்ட மாட்டா. இப்ப அடுத்து தாய்ப்பு படுத்து வருவாங்க. இல்ல சாமி, ஏங்க திடீர்னு மரம் காய்ச்சது எதுக்கு வருதுங்க இந்த கதை? எங்க காய்ப்பந்த மரம் என்று கண்டு சொல்ல முடியும், ஆனா அது காய்ச்ச வண்ணம் பூத்த வண்ணம் சொல்ல முடியாது. என்ன சொல்ல வர்றாருங்க? ரிசல்ட் தான் தெரியும், காரணம் தெரியாது அப்படின்றாங்களா? ஆமா சார், மரம் வந்து காய்ச்ச பிறகு காய்ச்சி விடுவாங்க. ஆனா எப்படி காய்ச்சி தெரியாது. அப்படியே அடுத்த வரைக்கும் வாங்க. சரி, கண்டு மாட்டா போட்டு தப்பு. மாட்டாதான் அனுப்பிச்சிடும்.
மாட்டா. இங்க தாய் பதவி பார்த்தீங்கன்னா ம். இந்த தாய் அதை கண்டு கொள்ள மாட்டாதாய். ஓ, கண்டு கொள்ள மாட்டாதாய். பந்தம் உடைய பந்த உணர்வுடையன அப்படின்னா பந்தம் கட்டியா பந்தம் கட்டுப்படியில கட்டுடைய பாரு கட்டோடைய கணத்தோடையதா. எனக்கு பந்தம் உண்டு எனக்கு. பந்தம்னா என்ன சாமி? உறவுகளா? இல்லைங்க, ஆசைங்க. ஆசை. பற்றுவது பந்தம். என்னது? பற்றுவது பந்தம். பற்றுவது பந்தம். அந்த பற்றுவது வீடு. இது வேதார்த்தம். சொல்றீங்க, திருப்பி சொல்லுங்க, ஒன்னும் புரியல. பற்றுவது பந்தம். பற்றுவது பந்தம். பற்றுவது வீடு. பற்றறுதல் வீடு. பற்றறுத்தல் வீடு. வீடுன்னா மோட்சம். ஓ, வீடு வேறு அடைதல் அப்படின்னுவாங்களா? அதான். அதாவது பந்தத்துல அப்படியே அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற, திருப்பி வீட்டுக்கு வாடா அப்படின்றாங்களா? என்ன தம்பி? இது அது உறவு அது இதுன்ட்டு போய்கிட்டே இருக்கிறிய. இது அற்பா சார். இது அற்பா. இது இங்க பண்டு சொல்ல தெரியுமா? முன்னில கண்டு கொள்ள மாட்டாது இல்லையா? மாட்டா. இந்த தாய் பந்தம்ல தாய் பந்தம் படிக்கூடாது. மாட்டாதாய். அப்படி கண்டு கொள்ள மாட்டாதாய் பந்த உணர்வுடையேன் யானோ. நான் பந்தம் உணர்றேன். என்ன ஆண்டோட திருவண்ணை தர முடியும்? திருச்சபையில் திருவண்ணை சாட்ட வரலேன் தானே. அவன் நிலைய நான் எல்லாம் சொல்ல முடியுமா? அதான். என்ன சொல்ல வர்றாரு? அவராடி சொல்ல முடியாதம்மா. இல்ல அப்படி சொல்லிட்டாரு. சொல்லிட்டாருன்னா எங்க தம்பி சொன்னாரு? என்ன அது இல்ல இல்லன்னு தானே சொன்னாரு. எப்போ மேலாம் எப்படி சொல்லுங்க? இல்ல இந்த பாட்டுல சொல்ற சாமி, இந்த பாட்டுல சொல்லிட்டு எதனால இந்த பாட்டை படிச்சுக்காரு? எதனால என்ன சொல்ல வராங்க அதுல? உலகத்துல கடவுள் இப்படி அப்படின்னு எல்லாம் வாய்ப்பு போட்டுட்டு இருக்காங்கடா அப்படின்றாரா? அடுத்த பாட படிங்க. இதுவரை வந்த அத்தனை விளக்கங்களும் வெறும் வாய்ப்பந்தலே என்றும் கூறும் துணிவு நம் பெருமானார் ஒருவருக்கே இருந்தது. விளக்கம் அவரு பார்த்ததில்ல. இது வரைக்கும் தெய்வத்துக்கு வந்து விளக்கங்கள் எல்லாம் ஒரு வாய்ப்பந்தல் சொல்லுங்க. தைரியம் ஐயாவுக்கு தான் முடியும். உண்மை இல்ல, வாய்ப்பந்தல் தான் கிடையாது. உண்மை இல்லைன்னு சொன்னது இல்லையா சாமி? யாரும் சொல்லி அதான் ஐயா கண்ணன் உடைக்கிறான்னு சொல்றாருல. ஓ, கண்ணை மூடிக்கொண்டு உளறுகின்ற இருக்கார்கள். கைபத்துக்கு கை கால் இருக்குமா என்று கேட்டு அது அர்த்தம் இல்ல, விழிக்கிறாரு. இல்ல உண்மை இருப்பதா எண்ணி எழுதியாரு. இருப்பதா எண்ணி கண்ணை மூடி உடைக்கிறார்கள் எழுதுறாரு. ஆனா ஆதியிலே சாமி இப்ப நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த திருநூறு அப்புறம் சந்தனம் குங்குமம் வைக்கிறதுக்கு ஆதியிலே கொண்டு வந்திருக்காங்க யாரோ ஒருத்தங்க. அது ஐயா சொல்றாருயா. இந்த ஆயா மருத்துவம் வரலாம்னு சொல்றாரு. என்ன அது ஏன் மறைச்சான்? எதனால அவன் மறைச்சான் சொல்றதான் சொல்லு. இல்ல அவன் புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சிக்காம எட்டையில வந்தவங்க வேலையை பார்த்து விட்டாங்க சாமி. எட்டையில வந்தவங்க கோயில்ல அபிஷேகம் பண்றான் இல்லையா? அது ஆகம விதி. முதல்ல வந்து எண்ணெய் காப்பு, அப்புறம் பால், தயிர், பஞ்சாமிரதம் இதெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணணும். அப்புறம் விபூதி அபிஷேகம் பண்ணணும். அப்புறம் சந்தன அபிஷேகம் பண்ணணும். வயிறு சாத்தணும். இது முறை வச்சுருக்கான் அபிஷேகத்துக்கு. அவன் ஏன் வச்சாதுன்னு சொன்னா எண்ணெய் காப்பு என்ன தெரியுமா? அது கல் சிலை தானே. எண்ணெய் காப்பு என்னது? கல் சிலை. எண்ணெய் ஊற்றும் போது எண்ணெய் ஊற்றுவான் சார். எண்ணெய் ஊற்றி கழுவுவாங்களா? போடுவான். அழுக்கு எடுத்துடலாம எண்ணெய் காப்பு வச்சுருக்காங்க. எண்ணெய் காப்பு வச்சிருக்கான். அழுக்கு எடுக்கிறானா? ஆமா, அழுக்கு எடுக்கலாம். ஏன்னு கேட்டா ஒரு பாலை ஊற்ற போறான்ல, பாலை போட்டு குடிச்சிருவாங்க இல்லையா?
மக்கள் குடிப்பாங்க. ஓகே. அதுக்காக சுத்தம் பண்ணுவா இல்லையா? சுத்தம் பண்ணோம். ஓகே. அது சுத்தம் வச்சிடறாங்க, எண்ணெய் காமிச்சல எண்ணெய் சுத்தம் பண்ணுவோம். சரி. அப்புறம் பால் ஊற்றுறாங்கன்னா, அப்புறம் வந்து பழம் ஊற்றுவோம், தயிர் ஊற்றுவோம், தேன் ஊற்றுவோம், எண்ணெய் ஊற்றுவோம், பஞ்சாமிரம் சரி, வாழைப்பழம் அப்புறம் வந்து ஊற்றி வைப்பான். இதெல்லாம் ஊற்றலாம் பாருங்க. இதெல்லாம் செய்கிறானா, பிரபுஜை பண்ணுறானா, சனாபிஷம் பண்ணுறானா, அப்புறம் அபிஷேகம் கூட ஸ்டீல் போட்டுருவான். போட்டுருவான். பண்ண மாட்டான். அதாவது விபூதி, சந்தனம், அப்புறம் ஸ்டீனை போட்டுருவான். ஆமா, இது வந்து செஞ்சா முறை செய்யணும் சொல்லிச்சாரியா, ஏன்னா செய்ய வச்சானா அவனுக்கு உண்மை தெரியும். இது இப்படி செய்யணும்னு வச்சு உனக்கு உண்மை தெரியும். சரி, அந்த உண்மை அவன் என்ன பண்ணா, ஏன் செய்யணும்னு சொல்லல, ஏன் செய்யணும்னு சொல்லல, செய்யணும்னு சொல்லலாம், ஏன் செய்யணும்னு சொல்லல. ஏன் செய்யணும், அனுபவத்தை தவம் பண்ணும்போது உங்களோட அழுக்க மாதிரி எடுத்துரு. உங்களோட அழுகல தீ ஒன்னா இருக்குல்ல, தீய குணத்தெல்லாம் எடுத்துக்க. அதான் எண்ணெய் காப்பு. அப்புறம் பால், தயிர், தேன், இதெல்லாம் டேஸ்ட் இல்லையா? நாங்கள் சொல்றது தயிர் சொல்ல நாகல அமுதம், நாங்கள் சொல்ற முறை நாக்காடி சொல்றேன் இல்லையா? நாக்குல வந்து அமுதம் திறக்குது அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க. 4 இடத்துல சொல்றேன் சார். 4 இடத்துல திறக்குது நாக்குல. அதுதான் பால் தயிர் சொன்னா போடுறாங்களா? அப்புறம் அது விபூதி போடுறது வெள்ளொலி. விபூதி வந்து வெள்ளொலி, பேரொலி. சந்தனம் வந்து பொன்னொலி. சந்தனம் வந்து பொன்னொலி. இது அனுபவத்தில் வருண்டான்னு சொல்லி சொல்றதுக்காக சடங்கா செஞ்சாங்க. செஞ்ச வந்து ஏன் செய்யணும்னு சொல்லல. அதாவது அது தத்துவம்னு அந்த விளக்கத்தை கொடுக்க முட்டான். ஆமா, கூட்டான். அவன் கொடுத்துருப்பான் சாமி. இவங்க ஏதாச்சும் பண்ணிருப்பாங்க. இப்ப இல்ல சாச்சா, என்ன பண்ணா தெரியுமா பண்றாங்க, பூஜை அப்படித்தான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும், முறைதான் சொல்லி அப்படி வச்சுட்டாங்க. ஏன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கல. அதான் ஐயா சொன்னாரு, 1000 மரத்தம் வல்லவன், அவன் போட்டு யாரும் தொடங்கல அப்படிங்கிற ஐயா. இப்பதான் தொடர்ந்தா அர்த்தம். நான் ஒரு கதை சொல்றேன் சாமி, நல்லா இருக்கும் அந்த கதை, கேளுங்க. சொல்லுங்க. ஒரு ஐயர் இருந்தாராம். ஐயரு அவர் வீட்டுல வந்து அவர் எப்போதும் நிறைய பூஜை எல்லாம் செய்வாரு. என்னது, ஏதோ ஒரு பூஜை வச்சுங்களேன். அந்த வீட்டுல வந்து ஒரு நாய் இருந்துச்சு. அந்த நாய் என்ன பண்ணிருக்கு, எப்ப பார்த்தாலும் இவங்க மந்திரம் ஓதும் போதே லால் லவ்வு லவ்வு லவ்னு குலைச்சிட்டு இருந்திருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் பூஜை பண்ணும்போது இவங்க மந்திரம் ஓதுறது அந்த நாய் குலைச்சிட்டே இருந்திருக்கு. அப்ப அந்த என்ன சொன்னாரா, எப்போதும் பூஜையில நாயை கட்டி வச்சிருவாராம். வாயை கட்டி போட்டுருவாரு போல இருக்கு, கட்டி வச்சிருவாரு. அப்ப அது குலைக்காது. அப்புறம் ஒவ்வொரு தரையும் பூஜைக்கப்ப நாயை கட்டி வச்சிருவாரு, கட்ட சொல்லிடுவாரு. அவங்களுக்கு ஒரு சிஷிய இருந்திருக்கான். அந்த சிஷிய வந்து அப்ப அந்த சாமி வந்து பிரிஞ்சு அவரு தனியா ஒரு குரு ஆயிட்டாரு. அப்போ ஒரு வீட்டுக்கு பூஜைக்கு போறான். பூஜைக்கு போறோன்னே அந்த வீட்டுல போயிட்டு ஒரு நாயை கொண்டாந்து கட்டுங்கன்னு இருக்கான். கதை இருக்க, வேற கதை. சரி, நீங்க சொல்லுங்க, எனக்கு சரியா தெரியல. ஒருத்தர் பூஜை பண்ணிட்டு இருந்தான். அந்த வீட போன வளர்த்தாங்க. பூனை வளர்த்தாங்களா? என்ன பண்ண, பூஜை பண்ணும்போது கொஞ்சம் கட்டி போட்டு பூஜை பண்ணலாம். பூனை போது மேல விளையாடுமில்ல, ஆமா, மேல கட்டி போட்டு பூஜை பண்ணான். அப்புறம் வந்து அவன் பையன் வந்தான். அவன் பையன் அதே மாதிரி அப்பா பண்ணா பூனை கட்டி பூஜை பண்ணிட்டு இருந்தான். பூனை செத்து போச்சு. நான் இப்ப புது பூனை பிடிச்சிடும் அப்படின்னா, நான் கட்டி போட்டு பூஜை பண்ணணும்ல, பூனை கட்டி போட்டு பூஜை பண்ணணுமே. அதுதான், அது மாதிரிதான் எதுக்கு பண்ணிருக்கீங்க, புது பூனை கொண்டா அப்படின்னாங்க. அதான் புது பூனை கொண்டா, ஏன் பூனை கட்டி போட்டா, ஏன் கட்டி போட்டா தெரியாது, கட்டி போட்டா ஏன் கட்டி போட்டாங்க, அது டிஸ்டர்ப் பண்ணுறது கட்டி போட்டிருக்கா, கட்டி போட்டான். அது தெரியாம பூனை கட்டி தான் பூஜை பண்ணா முறை நினைச்சிட்டான், இவன் நினைச்சிருந்தான். அப்படிதான் சடனா அழுது. இப்போ சாமி நீங்க கல்யாணத்துக்கு போங்களேன், இந்த கிழவிங்களும் கிழவனுங்களும் அந்த சிறு வயசுக்காரனுங்களுக்கும் சட்டைய பாக்கிடுவேன். இதை இப்படி சுத்தணும், அதை அப்படி சுத்து, இதை இப்படி போடுட்டு இவங்க பண்ற ஆர்ப்பாட்டம் பெரிய ஆர்ப்பாட்டமா இருக்கும். ஐயோ, இன்னொரு தெரியுமா, ஒரு கல்யாணம் பண்ண நான் பண்ணி வச்சேன், ஒரு கல்யாணம் பண்ணி வச்சேன். கல்யாணம் நீங்க பண்ணி வைக்கிறீங்களா? ஏன் சாமி, ஏன் இந்த வேலை உங்களுக்கு?
ஐயோ சன்மார்க்கியா சன்மார்க்கியா சாமி நம்மளே ஏற்கனவே கிளப்ல இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், மத்தவங்களே கிளப்ல சேர்த்து விட்டு அதுல உங்களுக்கு ஒரு ஆனந்தம். சரியா சன்மார்க்க கல்யாணம் யாரெல்லாம் அவருக்கு கல்யாணம் பண்ணேன், அவன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். அவருக்கு கல்யாணம் பண்ணி உங்களுக்கு பிடிக்கும். அவன் பிள்ளை வந்து வயசான அவரை வந்துட்டேன். வயசு பாருங்க, நான் சடனா ஒன்றும் வேணாம்னு சொல்லிட்டேன். சொல்லிட்டு மாலை மாத்தியே போறேன்னு சொல்லிட்டு பாருங்க, நான் மாதிரி உட்காந்துருக்கேன். மற்ற பொங்கலாம் இல்லை, அங்கே லேடிஸ்லாம் அது பட்டம் கட்ட பண்ண அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் கேட்டேன், கல்யாணம் நான் பண்ணிக்கிறா நீ பண்ணிக்கிறா? நான் சொல்ல சரி என்ன அர்த்தம் அப்படின்னா, இதெல்லாம் செய்யணுங்க, பட்டம் கட்டணும் செய்யணுங்க. ஆமா, எதுக்கு அந்த பட்டத்தை கட்டுறாங்க சார்? அது வந்து தெரியுமா, பெரிய முதல்ல அரசாங்கம் நடுவாங்க. முதல்ல கல்யாணம் அரசாங்கம் நடுவாங்க. அரசாணிக்கால் அப்படி பேர் இருக்கு. அரசாணிக்கால் ஊனுவாங்க. அரசு மரம் சார். அதாவது வந்து கல்யாணம் பண்றாங்க புதுசா, அவங்க வாழ்க்கை தொடங்க போறாங்க இல்லையா? சரி, அதான் ராஜா ராணி அவங்க ஆட்சி தொடங்குது. அதுக்காக அரசாங்கம் ஆட்சி போறது ஆட்சி பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பட்டம் கட்டினா ராஜா பட்டம் கட்டினால முடிச்சு பிள்ளை இறந்துங்க. முடிச்சு விட்டுறாங்க. வந்து ஒரு என்னது அரசாணை ஏற்கிற ஃபங்க்ஷன் மாதிரி. ஆமா, அதான் பட்டம் கட்டுவாங்க. விழா மாதிரி வச்சிருக்காங்க. ஆமா, அதான் பேர் பட்டம் பேர் இருக்கு. பட்டம் கட்டுவாங்க, நெத்தியில கட்டுவாங்க. ஆமா, பட்டம் கட்டுவாங்க இல்லையா? அப்புறம் அம்மி வைக்கிறது எல்லாத்தையும் சடங்கு அர்த்தம் இருக்கு. சரி, அம்மி வைக்கிறது அரசாணை எல்லாம் இருக்கு. இதெல்லாம் உலகம் யாரும் செய்யல, பழம் செய்யறாங்க. நான் வந்து எல்லாம் வாழ விட்டுதா பொம்பளை வந்து எல்லாம் செஞ்சு அவங்க செஞ்சுதுங்க. நான் அப்ப கேட்டேன், என்ன பண்ண சொன்னேன், அவங்கள பண்றாடா அப்படின்னு. நான் என்ன சார் பண்றது அப்படின்னா, பொண்ணு வந்தாங்க, அத்தை பட்டம் கட்டு, இந்த மாமன் பட்டம் கட்டு, இந்த கட்டு கட்டி இவங்க கட்ட ஆரம்பிச்சாங்க. நான் வைக்க சடங்கு வைக்கல, அதில் ஒன்றும் வேணாம் சொல்லிட்டேன். நான் இவங்க கட்டி அவங்க முடிச்சுட்டாங்க. இல்லை சும்மா பண்ணாங்க சார், அவங்க பார்த்துட்டு போயிட்டாங்க. நான் தூரம் வந்துட்டேன். வந்தாங்க, முடிச்சாங்க, போயிட்டாங்க. அவங்களோட அப்பாடா ஒரு வேலையை பார்த்துட்டப்பா, சாதனைய பண்ணிட்டு முடிச்சுட்டாங்க. ஆமா, ஒரு தாலி வச்சாங்க, தண்ணி போட்டு தண்ணி வச்சு போர் போட்டு எடுத்து சொன்னாங்க. சடங்கு செய்தாங்க. அடுத்து படிங்கம்மா. தனுகரணாதிகள். தனுகரணாதிகள் தாம் கடந்து அறியுமோர் அனுபவம் ஆகிய அருட்பெரும் ஜோதி. அனுபவத்தால் அறிய வேண்டிய பொருளாய் தெய்வம் இருப்பதால் தான் வானத்து தேவுக்கும் தெளிய ஒண்ணா தெய்வமே என்றார். தேவுக்கு தெளிய ஒண்ணா என்றாரா? வானதேவே தேவுக்கு தெளிய ஒண்ணா தெய்வமே. தேவுக்கு தெளிய ஒண்ணானாரா? இல்லைங்க, புறத்தை தரப்படும் விளக்கங்கள் வெறும் வாய்ப்பந்தலாகிவிட்டன. இறைவன் அனுபவமே என்பதற்கு ஆதாரம் இறைவன் அனுபவமே, அதை அனுபவிக்கதான் முடியும் அப்படின்றீங்களா? தனுகரணாதிகள் தாம் கடந்தறியுமோர் அனுபவமாகிய அருட்பெரும் ஜோதி. அனுபவத்தில் அறிய வேண்டிய பொருளாய் தெய்வம் இருப்பதால் தான் வானத்து தேவுக்கு தெளிய ஒண்ணா தெய்வமே என்றார். அப்புறம் என்ன சாமி வானத்து தேவுக்கு? தெரியணும். ஆமா, மேல வானத்துல சின்ன விஷ்ணு மேல இருக்கும். சாமி எனக்கு கடவுள் வந்து மேல இருக்காருன்னு சொன்னது வந்து ஆக்சுவலி வந்து இங்க சொல்லியிருக்காங்க சாமி. கடவுள் மேல இருக்காருன்னாக்கா ஆகாயத்துல இருக்காரு, தலை தானே ஆகாயம், தலைக்குள்ள இருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்களோ? அதை சொல்லலையே, தலை ஆகாயம் சொல்லலையே. இல்ல, இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, கடவுள் மேல இருக்காரு, கடவுள் மேல இருக்காரு, கடவுள் மேல இருக்காரு. தலை ஆகாயம் சொல்லாம
மேல மேல கை வச்சு மேல ஆகாயத்தை காமிச்சாங்க. இப்ப ஆகாயத்துல என்ன சாமி, இப்ப நான் வந்து இங்க மலேசியா இருக்கேன், எனக்கு இந்த பக்கத்து தான் ஆகாயம், உங்களுக்கு நீங்க அந்த பக்கத்து இருக்கீங்க, அது ஆகாயம். அப்ப எங்க இருக்கான்? சரி, இப்ப சவுத் போல்ல இருக்கிறான் ஒருத்தன், நார்த் போல்ல ஒருத்தர் இருக்கான், அப்ப அவனுக்கு கடவுள் அங்க இருக்காரா? அப்ப எல்லாத்துக்கும் வந்து தலைதான். உங்களுக்கு வந்துச்சு, அவன்லாம் வரலையே. எனக்கு வந்துருச்சு, அவங்க வரல, என்ன பண்றது? நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் படிக்கலாம் பூரணத்துவம். ஏன்னா பூரணாகாயம் எனும் பொதுவை அறிவேனோ. ஆமா. ஓகே, நன்றிமா, நன்றி. அடுத்து வேற யாரும் படிங்கப்பா. அப்ப நீங்க 2 பேரும் யாராருங்க அப்படி அப்படின்னு சொன்னீங்க? 2 பேர் தான் இருக்கீங்க. 1000 பேர் இருக்கிற மாதிரி. இது யாரு யாரு? அப்ப மகேந்திரமா படிங்க. பூக்கள் அனைத்தும் தரன் படிக்கூடாதா? தரன் படிக்கூடாதா? தரனா சாமி, நம்ம என்ன வெத்தலை பக்கம் வச்சு அழைக்க முடியும்? அப்பதான் சொல்றமா படிக்க வேண்டியதானே. ஒரு ஆள பேரு சொல்லிட்டு இருக்க முடியுமா? அது என்ன கிளாஸா? அறிவா படிக்கலாம். படிக்க விருப்பம் இருக்கு, படிப்பாங்க சாமி. பூக்கள் அனைத்தும் வாடிவிடக்கூடியவை, இன்பமயமான இறைவனின் அனுபவமோ என்றும் வாடாமல் திகழ்வதேயாகும். அந்த பூவிலிருந்து தோன்றும் நல்ல மனமே அகம், புறம், அகப்புறம், புறப்புறம் ஆகிய எவ்விடத்தும் நீக்கமர நிறைந்து விளங்குபவன் இறைவன். அண்டவகை எவ்வளவோ அவ்வளவும், அவற்றில் அமைந்த உயிர் எவ்வளவோ அவ்வளவும், அவைகள் கண்ட பொருள் எவ்வளவோ அவ்வளவும், அவற்றில் கலந்த கலப்பு எவ்வளவோ அவ்வளவும் நிறைந்து என்பார் மற்றொரு பாடலில். இவ்வாறு நிறைந்து விளங்கி அருள் புரிகின்ற தேவனே. எங்க சாமி? தெய்வமே வாடாமல் திகழ் பூவே பூவே அப்புவிரலும் மனமே, அப்புவிரலும் மனமே எங்கும் பூரணமாய் நிறைந்தருளும் முடிஞ்சா? பூக்கள் அனைத்தும் வாடிவிடக்கூடியவை, இன்பமயமான இறைவனின் அனுபவமும் என்றும் வாடாமல் திகழ்வதே ஆகும். எதுக்கு சாமி பூவையும் இதையும் கம்பேர் பண்றீங்க? பூக்கள் அனைத்தும் வாடிவிடக்கூடியவை, பாட்டு வரி பாருங்க. சாமி தெளிய ஒண்ணா தெய்வமே வாடாமல். சரி, போது பூவே மனமே. இது வாடாத பூவா? ஆமா. பூக்கள் அனைத்தும் வாடிவிடக்கூடியவை, இன்பமயமான இறைவனின் அனுபவமோ என்றும் வாடாமல் திகழ்வதே ஆகும். சோ இந்த அனுபவம் வந்து என்னமே வாடாதா அப்படின்னாக்கா குறையவே குறையாதா, இல்ல என்ன சொல்ல வரீங்க? அல்ல கிடையாது. அந்த பூவிலிருந்து தோன்றும் நல்ல மனமே அகம், புறம், அகப்புறம், புறப்புறம் ஆகிய எவ்விடத்தும் நீக்கமர நிறைந்து விளங்குபவன் இறைவன். சமயம் அந்த பூவிலிருந்து நான் இறைவன் சொல்லிட்டு இருக்கீங்க. தோன்றும் நல்ல மனமே அகம், புறம், அகப்புறம், புறப்புறம். இதே வருது பாட்டு பாரு சாமி. நான் சாமி பாட்ட பாருங்க நிகழ்ச்சி போத பூவே எங்க அகப்புறம், புறப்புறம் மனமே எங்கும் பூரணமாய் நிறைந்தருளும். வர்ற மனம் எங்கும் பூரணமாய் நிறைந்தருளும் இல்லையா? எங்கும் பூரணமாய் நிறைந்தருளும். அது அப்புறம் புறப்பட அல்லாலும். சரி, அகம்னா என்ன? ஆன்மாவா? ஆன்மா, கரணங்கள், அகப்புறம், புறப்புறம், ஜீவன், இந்திரியங்கள். அகம் ஆன்மா, சரியா சாமி? ஆமா. புறம் கரணங்கள், அகப்புறம் ஜீவன், புறப்புறம் இந்திரியங்கள் ஆகிய எவ்விடத்தும் நீக்கமர நிறைந்து விளங்குபவன் இறைவன். இது எல்லாமே பிண்டத்துல தானே சாமி?
அதான் அதான் அண்டத்திலயும் இருக்க. அண்டத்துல அண்டத்துல கிடையாது. அக்னி அண்டது இல்லாதனால்தான் வானத்தை தெரியவனா தேவன் பண்ணாருல பச்சை பார்த்தோம்ல அமர்ந்துறீங்க. என்னங்க? வான தெளிவா தேவை பாருங்க. வான தேவுக்கும் தெளிய ஒன்னா தேவை. வானதேவுக்கும் தெளிய ஒன்னா தேவை தெய்வமே. தெளிய ஒன்னா தெய்வமே. ஓ, உடம்பு இருக்கு, வானத்தை எப்படி தெரியும்? உடம்புல இருக்கிறது எப்படி வெளியே தெரியும்? அதான் தெளிவா தேவை. அப்ப இது சமயம் இது எப்படி வரும்னாக்கா கடவுள் காரியப்படுவது அண்டத்தில் பிண்டத்தில் வருமே, அதானே சமயம் இது. அதுதான் அகம் புறம் அகபுறம் புறபுறம் ஆகிய எவ்விடத்தும் நீக்கமர நிறைந்து விளங்குபவன் இறைவன். ஆண்டவன் அண்ட வகை எவ்வளவோ அவ்வளவும். இது என்ன பாட்டு சாமி? அதே பாட்டு மகாதேவ மாலையா? எங்க இருக்கு? அண்டவகை எவ்வளவோ அருள் விளக்க மாலை. அருள் விளக்க மாலையா எங்கீங்க? அருள் விளக்கமாலை 37 37 அண்டவகை எவ்வளவோ பேட்டர்ன்ல இருக்கிறதுனால குழப்பமா இருக்கு. படிங்க. அண்டவகை எவ்வளவோ அவ்வளவும், அவற்றில் அமைந்த உயிர் எவ்வளவோ அவ்வளவும், அவைகள் கண்ட பொருள் எவ்வளவோ அவ்வளவும், அவற்றில் கலந்த கலப்பு எவ்வளவோ அவ்வளவும் நிறைந்தே விண்தகும் ஓர் நாதவெளி சுத்தவெளி மோனவெளி ஞானவெளி முதலாம் வெளிகளெல்லாம் நிரம்பி கொண்டதுவாய் விளங்குகின்ற சுத்த சிவமயமே. குண்டு அதுவாய் தானுங்க. கொண்டு அதுவாய் விளங்குகின்ற சுத்த சிவ மயமே, குளவு நடத்தரசே, என் குற்றமும் கொண்டருளே. கடைசிதான் பஞ்சு. எல்லாத்தையும் வச்சிருக்கிற, என் குற்றத்தை மட்டும் வச்சிருக்காம அதை மட்டும் சரியா பார்த்து தண்டனை மட்டும் கொடுப்பது. என்ன தம்பி, உலகத்துல எவ்வளவு பொருள் வச்சிருக்க, அதே மாதிரி இதையும் வச்சுக்க. அதை மட்டும் தனியா பார்த்து நீ என்ன பண்ணிருக்க, ஏது பண்ணிருக்கிற, உனக்கு முடியாது, அருளை கொடுக்க முடியாதுன்ட்டு ஒரே கதையா அளக்குற. சொல்லுங்க சாமி. அண்ட வகை எவ்வளவோ அவ்வளவும், அவற்றில் அமைந்த உயிர் எவ்வளவோ அவ்வளவும். மத்த இடத்தெல்லாம் உயிர் இருக்கு. அந்த உயிர் பார்த்த பொருள் எவ்வளையோ அவ்வளவும், அந்த கலப்பு எவ்வளவு அவ்வளோ. அதான் நிறைந்து உள்ளாயி ஆயத்தில் இருக்க நாதவெளி சுத்தவெளி மொழி அதெல்லாம் வெளியெல்லாம் நிரம்பிக்கொண்டு. நாதவெளினா என்ன? இதெல்லாம் மேல சொன்னது. இது நாதவெளி உள்ள. ஓ, நாதவெளி சுத்தவெளி மோனவெளி வெளி ஞானவெளி எல்லாம் உள்ள உள்ளுக்கு தலைக்குள்ள ஆகாயத்துல. ஆகாயத்துல நிரம்பி இந்த வெளியெல்லாம் நிரம்பி கொண்டு அதுவே அதான் விளங்குது சித்தமயம். அதான் விளங்குறியே, இவ்வளவு வச்சுக்கிறியே, என் கூட்டத்தை வச்சுக்கோ. என் கூட்டத்தையும் நீ வச்சுக்க. இல்ல கூட்ட கொண்டு அருளே தண்டனை வச்சு கொடுக்காத. என் கூட்டத்தை எடுத்து தண்டிக்காத, கால கொடு. குற்றத்தை நீ வச்சுக்கிட்டு எனக்கு வேண்டாம், நீயே வச்சுக்க. அதை வச்சுக்கிட்டு பாடுபட்டு இருக்கேன். தம்பி, அதாவது பண்ட மாற்ற வியாபாரம் பண்றாங்க. அதாவது குற்றத்தை கொடுத்துட்டு ஏதாவது நம்ம கிட்ட தான் வட்டியா இருக்கு, ஏகப்பட்டது. தம்பி, ஏகப்பட்டது இருக்கு. இதை வச்சுக்கிட்டு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இதை கொடுத்துட்டு அருளேச்சும் வாங்கிக்குவோம். இவ்வளவு வச்சிருக்கிற, இதை வச்சுக்க மாட்டியா? குற்றம் கொண்டல அருள் நிறைய வச்சிருக்கிற, என்கிட்ட குற்றம் நிறைய இருக்குது, அதை நீ எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அருள் கொடுத்துருவா. நல்ல பார்கெனா இருக்கே, நல்ல டீலிங்கா இருக்குது. பத்தி சொல்லல, நாங்க அண்டத்தை பத்தி தான் சொல்லியிருக்குது. இப்ப இந்த நாதம் பரவிந்து நாதம் அதெல்லாம் அதை பத்தி இல்லது, ஃபுல்லா வெளிய பத்தி சொல்றதுதான். நாதெல்லாம் உள்ளுக்காம உள்ளேயும் வேலையை பார்த்துருக்கீங்க சாமி. சாமி சரியா? என்ன வேணுமா? வெளியே சுத்த எல்லாம் வெளியே வா, இல்ல நமக்குள்ளேயான்னு கேக்குறேன். வெளியே கிடையாது.
ஓகே. இவ்வாறு நிறைந்து விளங்கி அருள் புரிகின்ற தேவனே. படிங்கம்மா. இந்த பாடலில் என் இறைவனே என்றவர் முதலில் அவன் குணகுன்றம் என்று குறிப்பிடுகிறார். சம்மரியா. ஓகே, சொல்லுங்க. இல்ல நீங்க படிங்க. சம்மரி தான் சொல்றாங்க. அடுத்து அவனை குறைவுபடாத பூரணமான ஞான கொழுந்தே என்றார். அந்த ஞானமானது மனம் சலனமற்ற சாந்தம் நிறைந்த மோனத்தின் விளைந்தது என சுட்டுகிறார். அதன் விளைவோ மெய்யறிவு என்றும் எடுத்து காட்டினார். அந்த மோனமும் ஞானமும் தோன்றிய இடம் புருவமத்தியாகிய சிற்றபையே என முக்கன் என்ற சொல் விளக்குகின்றது. இந்த அனுபவமானது வானத்து தேவுக்கும் தெளிய ஒன்னானது என்றும் அதன் விளைவாகிய இன்பமோ என்றும் வாடாத சச்சிதானந்தம் என்றும் அந்த இன்பம் எங்கும் பூரணமாய் நிறைந்துள்ளது என்றும் விளக்குவது காண்க. அவ்வளவுதான் முடிச்சிட்டாங்க. இந்த பாடலில் என் இறைவனே என்றவர் முதலில் அவன் குணக்குன்றம் என்று குறிப்பிடுகின்றான். அதாவது 8 குணம் இருக்கிற சாமி. சிவகுணம் 8 வச்சிருக்கிறான். குன்றா இருக்கிறான். ஏன்னா அது வந்து அசையாது, ஆடாது. என்ன நடந்தாலும் அது வந்து அசையாம இருக்கிறதுனால குணகுன்றமா இருக்கிறான். மாறாது. குணக்குன்று. அடுத்து அவனை குறைவுபடாத பூரணமான ஞான கொழுந்தே என்றார். அதே சாமி ஞான கொழுந்து விட்டு எரியுதா? கொழுந்து என்ன சாமி? கொழுந்து செடியோட கொழுந்து சொல்லிட்டு இருக்கீங்களா? மறி கொழுந்து இந்த மாதிரி. சாப்பிட்டா இருக்குங்க. ஞானம் சாப்பிட்டா இருந்தா கொழுந்து சாமி. முத்துனா தானே நல்லது. இல்ல முத்த கூடாது. கொழுந்துன்னா ஞானத்தினால சாப்பிட்டு வரும். மனு கூடாது. அறிவு கொழுந்துன்னு வைங்கள. கொழுந்து இருந்தா எல்லாரும் வரும். எல்லாம் ஹெல்ப் பண்ணும். முத்தி வச்சா எல்லாரும் எப்படி இருக்கும்? ஆடா இருக்குமா? ஆடா இருக்கும். அந்த ஞானமானது மனம் சரணமற்ற சாந்தம் நிறைந்த மோனத்தில் விளைந்தது என. அதாவது இந்த ஞானம் வந்து தவத்துல மௌனத்துல வந்திருக்கு. ஆமா. இப்ப மௌனமா இருந்தாக்கா அறிவாயிரலாமோ? ஆமா, கட்டாயமா. சாமி இதுதான் வந்து நம்ம மௌன விரதம் இருக்கிறேன்றாங்களா? அப்ப தவம் தான் பண்ணுமோ? மௌனம் எங்க இருக்கான் சொல்லிட்டு நீங்க திருப்பி ஆரம்பிச்சிடாதீங்க. சுடு தண்ணிய கேக்குறா சாமி. வேண்டாம், விட்டுருங்க. ஏற்கனவே நம்ம பட்டது பாடு போதும். சுடு தண்ணி எப்படி கேப்ப அப்படின்ட்டு அப்புறம் திருப்பி அதே மாதிரி ஆரம்பிச்சிட போறேன். ஆமா சாமி. மௌன விரதம் இருந்துகிட்டே எனக்கு சுடு தண்ணி கொண்டு வானாக்க எப்படி கொண்டு வருவா? அதன் விளைவோ மெய்யறிவு என்றும் எடுத்து காட்டினார். அந்த மோனமும் ஞானமும் தோன்றிய இடம் புருவமத்தியாக சிற்சபையே என முக்கன் என்ற சொல் விளக்குகிறது. சமயம் அந்த மோனமும் ஞானமும் தோன்ற இடம் புருவமத்தியா எப்படி சொல்லுங்க? புருவமத்திய கவனமா வச்சு தவம் பண்றதுனால அங்கதான் தவம் பண்றோம் அப்படின்றது மௌனம் வரும், ஞானம் வரும். திறந்துருச்சு அப்படின்றது என்ன? ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தமா இல்ல பவர் வந்துருச்சுன்னு அர்த்தமா? பவர் வரும். இப்ப நெத்திக்கண் திறந்துருச்சுனாக்கா நம்ம வந்து தெளிவா பாக்குறோம், எல்லாமே தெளிவா தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ஆமா, எல்லா படங்களும் தெரியும் சொல்லாம்ல. எல்லாம் பட்ட பகல் போல் தெரியுது. இருட்டுல உள்ளதெல்லாம் வெளிச்சமா தெரியுது. தெரியுது. நீங்க அந்த மௌனத்துக்கு கவனிச்சிரு யாராவது. ஆமா தம்பி, அன்னைக்கு அதுலயே டைம் ஓடி போயிடுச்சு. எப்படிடா தண்ணியை கேட்பீங்க? ஒருத்தன் இப்படிங்கிறா, ஒருத்தன் அப்படிங்கிறா, ஒருத்தன் இப்படிங்கிறா. தேவையில்லாத வேலை அதுக்கு. இந்த அனுபவமானது வானத்து தேவுக்கும் தெளிய ஒண்ணாது. வானத்து தேவுன்னா யார் சாமி? தேவர்களா? அவங்களுக்கே தெரியாது. எப்படி தெரியும்? எல்லாம் உள்ள அனுபவம் தானே இது. அதன் விளைவாக இன்பமோ என்றும் வாடாத சச்சிதானந்தம், சத்து சித்து ஆனந்தம் என்றும் அந்த இன்பம் எங்கும் பூரணமாய் நிறைந்துள்ளது என்றும் விளங்குவது காண்க. விளக்குவது காண்க. விளக்குறாங்க.
அப்ப இந்த பாட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லா என்ன சொல்றாரு சாமி? இறைவன் எப்படி இருக்கிறான், ஞானம் எப்படி வரும், ஞானம் வந்துருச்சுன்னா அது எப்படி இருக்கும், அது சொல்லிட்டு இருக்காரா? எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சாமி, எதுக்கு இதெல்லாம் எழுதி வச்சாரு அவரு? நமக்கு அறிவு வரணும் தான். இல்ல இப்ப உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்களா? திடீர்னு அது வரும் அப்படி உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்களா? என்ன கதை? ஆமாங்க, திடீர்னு அது வருதா சாமி? பாட்டு எழுதணும்னு உட்காந்து சிந்திச்சு எழுதிட்டு இருப்பாங்களா? இல்ல அப்படியே கட கட கடன்னு வரும்? சிந்தனை வராது. அவசியம் பண்ணி அது ஒரு பாட்டு எழுத முடியாது. ஒரு ராத்திரி அவர் எழுந்தாரு, அவளுக்கு அவளை எழுதினாரு, அது பாடு வரும். உலகத்துக்கு சொல்றதுக்கு எழுதிருப்பாரு. ஆமா, அது பாட்டு வரும். அது அவங்க எழுதுன்னு உங்களுக்கு தோணுது, அதான் கேக்குறேன். அதான் ஆண்டவன் சார். ஆனா ஐயா அதுதான் அனுப்பிச்சானே, போய் பார்த்து வரல இப்போ. ஆமா, சொல்றதுக்கு தானே ஐயா. பன்னீர் பாட்டு பாரு. ஆமா ஆமா, சரி. என்ன பண்ணுவீங்க? பன்னிரு சமயங்கள் பரவியதனால் செறியிருள் அடைந்து நோட்ஸ் எடுக்கிறாங்க சமய, நோட்ஸ் எடுக்கிறாங்க. நோட் பாத்துறாங்க. இப்போ சுத்தமான பேர் யார் ஐயா வச்சு யார் வச்சிருக்கா? அது கொஞ்சம் வந்தது, ஸ்கைப் கிளாஸ் வந்தது. கேள்வி ஸ்கைப் கிளாஸ் பெருமானார் என்ன பாட்டு, என்ன கேள்வி? சுத்தமான பேர் வச்சு யாரு தம்பி? அதுதான் ஒரு பாட்டு இருக்க, ஏற்கனவே அது இருந்துச்சுன்னு. ஆன்ற சன்மார்க்கம் அணிபரனை தான் பேர் வச்சது யாரியா? சுத்த சன்மார்க்கம் பேர் வச்சது யாரா? கடவுளே. அது சின்ன புடிங்க தெரியும் சாமி, என்ன மாதிரி தெரியுது. பெரியார பாருங்க. இல்ல சொல்றேன், அது கடவுள் தானே வல்லருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. எங்க இருக்கு ஆண்டர்சன் மார்க்குமா? அதான் என்னங்க சர்க்குருமணி மாலை பதிகம் நடராஜபதி மலைக்கு முன்னாடி இருக்கும். 97 இந்த பாட்ட சொல்லுங்க, இங்க இருக்கு. பன்னெறி சமயங்கள் மதங்கள் பரவினதனால் பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றும் ஓர் பவநெறி. இதுவரை பரையது பல இல்லைங்க சாமி, பல நெறி, பல சமயம், மதம், பவநெறி, உலக நெறி. அதாவது சாமி, இவனுங்களா கற்பனையில உருவாக்கி விட்டானுங்க. இதுவரை பரையது. இதனால் செந்நெறி செம்மையான நெறியை அறிந்த மகள் தெரிஞ்சுக்கிறார். ஆனால் இறந்து அருள் அழிச்சாங்க, இருள் போய் சேர்த்தாங்க. அதனால இனிமேலாவது நீ புண்ணியத்தை புண்ணியத்தை அல்பத்தான் நெறி தர அல்ப நெறி, அல்ப நெறியான இந்த அதாவது பன்னெறி சமயங்கள்லாம் அதெல்லாம் நீக்கி தவிர்த்து ஒரு பொது நெறி. பொது நெறினா 2 அர்த்தம். எல்லாரும் பொது அர்த்தம் எடுத்துக்கலாம், எடுத்துக்கலாம். அப்படி சொல்லக்கூடிய வான் புத்தம் வருகின்ற வானப்புறத்துல அவன் தரக்கூடிய தன்மாறு தண்ணீர் சொல்ல பாருங்க. ஆனாச்சிட்டான் தன்மாறு தண்ணீர் செலுத்துக, ஆனாச்சி பெறது சுத்த சன்மார்க்க தண்ணீர் செலுத்துக என்ற ஆனந்த பேர் வச்சான் பாருங்க. பேரு அப்ப அவனே ஆஃபர் பண்றானா சாமி? ஆமா. எனக்கு என்ன கேள்வினாக்கா, எதுக்கு இப்ப ஒரு ஆளை அனுப்பி எல்லாத்துக்கும் இறக்கி விட்டுரு, முடிச்சு. நம்ம யோகியத்தை எடுக்குதையா, நம்மளோட யோகியதையா? நம்ம வாங்கணும்னா இல்ல
அருள் வந்து தாய்மார சொன்னாரு, அருள் வந்து கொட்டி கிடக்குறா, நீ பாத்திரம் எடுத்து போடா, நீ ஓட்ட பாத்திரம் வச்சிருக்கியே ஓட்ட பாத்திரமா? அதான் பிரச்சனை. 9 ஓட்டம் இருக்குதுல்ல, இந்த ஓட்டம் எடுக்க முடியாதா? அவரு கொட்டி கிடக்குது, அருள் நிறைய தேட வேண்டாம், அதில் கொட்டி கிடக்குது. அருள் இறங்க மாட்டேங்குது உள்ளுக்கு, ஏகப்பட்ட ஐட்டம் உள்ளுக்கு இருக்கு. ஓட்ட பாத்திரம் இல்லை, ஓட்ட பாத்திரம் வெளிப்படாங்க, வெளிப்படும். ஓட்ட தண்ணி முடியாது ஓட்ட பாத்திரத்துல. ஓகே, முடிச்சுக்கோ சாமி. முடிப்பா. உடம்பு சரியில்லை, இது ஜாஸ்தி, பண்ண பெருசு, பெருசுதான். முடிச்சுக்கலாம். உடம்பு பாத்துங்க, மனசு சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுத்துங்க, மனசோட ரெஸ்ட் எடுத்துங்க. சாமி திங்கக்கிழமையில இருந்து வேலைதான். திங்கக்கிழமை காலைல 8:00 இருந்து ராத்திரி 10:30. செவ்வாய்க்கிழமையும் அது, புதன்கிழமை இன்னைக்குதான் கொஞ்சம் ஃப்ரீ. இந்த நேரத்துல வருமா சாமி காய்ச்ச? இந்த நேரத்துல காய்ச்ச வருமா? எப்பதான் நம்மளுக்கு வேலை நிறைய இருக்கும் அப்பதான் நொட்டிக்கிட்டு வருது காய்ச்ச. நம்ம சும்மாலாம் இருக்கும்போது வராது சாமி. நம்ம எப்பதான் வேலை நல்லா காலம் வேலை நிறைய இருக்கு நல்லா செய்வோம்னு ஆரம்பிக்கிறோமோ அப்பதான். ஏன் அப்படி பண்ணுது? நம்ம புண்ணியம் புண்ணியம் அப்படி இருக்குது. அவ்வளவு புண்ணியத்தை பண்ணிருக்கிறோம். கஷ்டப்பட்டு வேலை செய்யறதா இருக்கு, கஷ்டப்பட்டு வேலை செய்யறதா இருக்கு. எல்லா ஒன்றும் சேரும். இவ்வளவு நாள் இல்ல, போன வாரம்லாம் ஸ்கூல் ஹாலிடேக்கு கிளாஸ் கிடையாது காலையில இருந்து. அப்பெல்லாம் வந்துடுச்சுனாக்கா ஏதோ மேனேஜ் பண்ணி இருந்திருக்கலாம். நான் பட்ட பாடு, திங்கக்கிழமை பட்டனே பாடுப்பா, நிக்க முடியல, அப்படியே தள்ளுது. ஆமா சாமி, 8:30 மணில இருந்து காலைல 8:30 இருந்து ராத்திரி 10 வரைக்கும் கிளாஸ். எப்படி இருக்கும் காட்சிக்கு? அதுக்கும் அப்பா நீ கட் பண்ண முடியாதா? கட் பண்ண முடியாது சாமி. நான் தான் சொல்லி கொடுக்கணும்ன்றாங்க, இதுல எனக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க, வரமாட்டாங்க கிளாஸ்க்கு. ஓகே சாமி, முடிச்சிடும். நல்லா போச்சு. படிச்சு விட்டோம், இந்த பரவாயில்ல. ஓகே சாமி, இதோட நீ என்ன வேலை சனிக்கிழமை ரைட் முடிக்கும் சாமி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருளே தரும். ராமலிங்கபயம், ராமலிங்கபயம், ராமலிங்கபயம். தலைவனா சரணாஜிக்கு வணக்கம். வணக்கம், வணக்கம் எல்லாருக்கும் வணக்கமா? வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். நன்றி ஐயா. நன்றி.